வெந்தய குழம்பு தேங்காய் பால் ஊற்றி சுவையாக இது போல் செய்ய முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. வெந்தய குழம்புக்கு வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்படியே சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இதை சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் கட் பண்ணி வச்சுக்கிறோம், போட்டுக்கலாம். இது மிதமான தீயில் வதக்கிங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், இதையும் சேர்த்துக்கலாம். இது காயெல்லாம் நம்ம போடுறதில்ல, அதனால் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க, சின்ன வெங்காயம். கறிவேப்பிலை கொஞ்சம் உருவி போட்டுக்கலாம். பெரிய சைஸு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறோம், இதையும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு நாட்டு தக்காளி கிடைக்கலைங்க, அதனால் தக்காளியில் புளிப்பு கம்மி தான். நல்லா உப்பு போட்டு பிற்பாடு இது போல் இழஞ்சி வந்துச்சு பாருங்கள் தக்காளி எல்லாம். குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, உப்பு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறோம். அது தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மிதமான தீயில் இந்த மசாலாலாம் வதக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் புளி எடுத்துங்க, போதும். புளி ஊற்றிட்டு இது போல் தொழி விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு இது இப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, வெந்தயம் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம், அது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொச்சின்னு இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுறதுனால புளிப்பு கம்மியாகிடும், போடுங்க. கம்மியான தீயில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். வெந்தய குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றலாமாட்டினாதீங்க, நல்லா தான் இருக்கும் ஊற்றினா. தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் அரைச்சி அப்படியே ஊற்றவனா குழம்பு எவ்வளோ டிக் ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாங்க. நல்லா தேனாட்டு இருக்குது பாருங்கள் குழம்பு. இப்போ
இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட சாதம் போட்டுக்கலாங்க. வெந்தய குழம்பு ஊற்றிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்க, தேனாட்டம் இந்த வெந்தய குழம்பு நல்லா சாதம் போட்டு பிசைஞ்சுன்னு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு முறை இது போல் செய்யுங்க. தேங்காயே அரைச்சி ஊற்றாத, அரைச்சி வெடிக்கட்டி பால் மட்டும் எடுத்து ஊற்றுங்க. நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.